கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் நம்மளை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதிக்கு வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 சாமுவேல் 22 அதிகாரம் 29 வசனம். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்கிறவர். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாவீது ராஜா தேவனை ஒரு விளக்காக குறிப்பிடுகிறார். விளக்கில் இருந்து வருகிற ஒளியானது நாம் செல்ல வேண்டிய பாதைக்கு வெளிச்சமாய் முன் செல்கிறது. இவ்வசனத்தில் தேவனின் வழிகாட்டுதல், நம்பிக்கை மற்றும் விடுதலையை குறிப்பிடுகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சங்கீதம் 119 105 வசனத்தில் இவ்வாறாக குறிப்பிடப்பட்டுள்ளது: உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஆமென். நாம் அநேக நேரங்களில் உலக பிரகாரமான காரியங்களினால் குழப்பம், துக்கம், மனவேதனை, அழுகை மற்றும் ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கும் போது தேவன் மேல் விசுவாசம் வைத்து ஜெபிக்கும் போது தேவன் நாம் செல்ல வேண்டிய சரியான பாதையை காட்டி நாம் வாழ்க்கையில் உள்ள எல்லா இருளான காரியங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்து நம்மை ரட்சித்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.